வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் ஐடியா சீரீஸில் வந்து பார்ட் 2 சாரீ பெயிண்டிங் பற்றி பேச போகிறோம். நேற்று வந்து சில்க் த்ரெட் ஜுவல்லரி அதோட சீரீஸ் பார்த்தோம். அது கஸ்டமர்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறது, நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, இதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொன்னேன். எனக்கு அந்த வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் என்னோட நன்றிகள். இது போக இன்னும் வரப்போகிற சீரீஸுங்களுக்கு கூட இதே மாதிரி ஆதரவு கொடுங்க. இப்போ வந்து சாரீ பெயிண்டிங் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் பண்ண சாரீஸு கூட கொஞ்சம் காட்டுறேன் உங்களுக்கு. என்னோட அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த சாரீ பெயிண்டிங் வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முதல்ல பண்ணது. ஆக்சுவலாக நான் பக்கத்தில் இருக்கிறவங்க பழகிட்டு இருக்கையில் நானும் பார்த்து பழகுனது. என்னோட பேஷனுக்காக நான் என் சாரீஸுங்களுக்கு, அதுக்கப்புறம் என் குழந்தைங்களுக்கு ஃப்ராக்குக்கு, பாவாடைங்களுக்கு, இந்த மாதிரி காக்ரா மாதிரி தச்சு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலான்ற ஒரு இதில் நான் பழகிக்கிட்டேன். ஆனால் அது வந்து அது போடுறப்பவும் நிறைய பேர் வந்து எனக்கு கேட்டாங்க, நல்லா இருக்கு அப்படின்ட்டு. நான் என்னென்ன மாதிரி சாரீஸ் பெயிண்ட் பண்ணேன்னுறது உங்களுக்கு காட்டுறேன். இதில் அதிகபட்சமாக உங்களுக்கு நான் பண்ணுறப்போ அப்போ வந்து ஒரு சின்ன அந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து ஒரு 12 ருபீஸோ 13 ருபீஸ் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 20 ருபீஸ் ஆயிருக்கு. பேசிக் கலர்ஸ் இருந்தால் போதும் உங்களுக்கு. அதை வச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா கலர்ஸ் வேணும்னாலும் ஒரு 2 கலர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா அந்த கலர் ஷேடெல்லாம் வர மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கூட உங்களுக்கு ஐடியா வந்துடும். எனக்கு இந்த சாரீ பெயிண்டிங்க்காக இந்த ஸ்டாண்ட் ஒன்று பண்ண வச்சேன். இது ரொம்ப கம்மி ரேட்டில் ஒரு கார்பெண்டர்கிட்ட சொல்லி எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரேம் வேணும் அப்படின்ட்டு அப்போ ஒரு 300 தான் நான் கொடுத்து இந்த ஸ்டாண்டை நான் ரெடி பண்ணிக்கிட்டது. இந்த ஸ்டாண்டில் தான் வந்து நான் சாரீஸ் எல்லாம் வந்து ஈஸியாக என்னால் பண்ண முடியும்ன்ட்டு எங்கே வேணாலும் உட்காந்து பண்ணலாம், இல்லை நின்றுட்டுனாலுமே டைனிங் டேபிள் மேலே வச்சு கூட நான் ஈஸியாக பண்ணிக்கிற மாதிரி எல்லாம். ஆரி ஒர்க் பண்ணுறவங்கள இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமில் தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இது வந்து என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா, நல்லா சாரியை விரித்து விட்டு எல்லா இடத்துலையும் கிளிப் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு கூட ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் எடுத்துக்கிற டைம் கூட இது ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடும். நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது. அதனால் நான் இந்த மாதிரி ஸ்டாண்டு நானும் ஓனாக செய்ய வச்சேன். இதில் பண்ணுறதுனால சாரியில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு அன்இவனாக இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக வரும். எல்லா ஒரு டிசைனுமேனாலுமே ஈஸியாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரேம்கள்லாம் கூட சைஸ் வாரியாக கிடைக்குது. இதில் பண்ண என்னன்னாக்கா நம்ம இழுத்து பிடிச்சி போடுற இதில் பெயிண்ட் பண்ண இடத்துலலாம் கூட வந்து ஒரு மாதிரி மடங்கின மாதிரி இல்லை டேமேஜ் ஆன மாதிரிலாம் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரேமை நான் அவ்வளோ விரும்பலை. இது எல்லாமே என்னோட மேக்ஸிமம் பெயிண்டிங் இந்த ஒரு ஸ்டாண்டில் தான் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து ஒரு 12 கலர்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ஹோல்சேலாக வாங்கிக்கிங்க. ஹோல்சேலாக வாங்கிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு கம்மி விலையாக இருக்கும். இப்படி தான் இருக்கும் பாருங்கள், சின்ன ஒரு பெயிண்டிங் இது சைஸு நல்லா உங்களுக்கு பெரிய சைஸில் கூட கிடைக்கும். 1/2 லிட்டருன்ற மாதிரி எல்லாம் கூட கிடைக்கும். ஆனால் அது வந்து நீங்கள் பார்த்து சூதானமாக வச்சுக்கணும், இல்லாட்டி ட்ரை ஆகிற சான்சஸ் எல்லாம் இருக்கும். இதுக்கு வந்து நான் அதிகமாக டிசைன் பண்ணது வந்து ஸ்டோக் டிசைன்ஸ் பண்ணேன். அந்த ஒரு டிசைன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ரெஷ் எல்லாம் வந்து சைஸ் வாரியாக இருக்கும். சன்ன ப்ரெஷ்ஷு, இன்னும் ரவுண்ட் ப்ரெஷ்ஷு, ஃப்ளாட் ப்ரெஷ்ஷுன்ற மாதிரி இருக்கும். நான் அதிகமாக யூஸ் பண்ணது ஸ்டோக்குனால ஃப்ளாட் ப்ரெஷ் நான் ரொம்ப யூஸ் பண்ணேன். ஃப்ளவர்ஸும் பார்த்தீங்கன்னா அதில் தான் கொஞ்சம் அழகாகவும் தெரியும்ன்ட்டு இதுலேயே வந்து உங்களுக்கு ரப்பர் பிரிண்டிங்கு இந்த மாதிரி இதெல்லாமே இருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து ஹேண்டில் பெயிண்ட் பண்ணி அந்த மாதிரி அது லுக் உங்களுக்கு ரொம்ப தனியாகவே இருக்கும். அதனால் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நல்லா இது பண்ணிக்கிறலாம். இது வந்து எவர்கிரீனாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பெயிண்டிங் வந்து இன்னொரு வருஷம்தான் 2 வருஷம்தான் இந்த மாதிரிலாம் இருக்காது.
எவர்கிரீன் இது. அப்பவுமே ஃபேஷனா இருந்துச்சு, இப்பவுமே ஃபேஷனா இருக்கு. சில்க் த்ரெட்ல வந்து நீங்க ஒர்க்கரை வச்சு பண்ணலாம். அவங்களுக்கு தெரியாட்டி இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி குடுக்கலாம். சாரீ பெயிண்டிங் பண்ணிக்கிட்டே நீங்க நெறைய ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிக்க முடியும். இதுல வந்து நீங்க வெரைட்டியா நீங்க பண்ணீங்கனாக்கா சாரீஸ்ல பெயிண்டிங்கு வந்து உங்களுக்கு எக்ஸிபிஷன்ல கூட நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்பவுமே கலங்காரின்ற கான்செப்ட்ல இப்பவுமே நல்ல ட்ரெண்டா தான் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு 15 இயர்ஸ் சாரீங்க. மெயின்டெயின் பண்ணல. நான் வேணான்னு எடுத்து வச்சுட்டேன். சரி நம்ம காட்டலான்ற மாரி. வந்து இங்க பார்த்தீங்கன்னாக்கா, இது ராஜஸ்தானி வில்லேஜ் தீம் மாரி இருக்கும். இந்த பெயிண்டிங் வந்து பெர்ல் பெயிண்டிங் இது. ஃபேப்ரிக் பெயிண்டிங்லயே இது ஒரு வெரைட்டி பெர்ல் பெயிண்டிங். இந்த பெர்ல் பெயிண்டிங் வந்து இன்னும் பட்டு சீலை, பிளைன் பட்டு சீலை, எந்த ஒரு ஜருக அது இது எதுவுமே இல்லாம பிளைன் பட்டு சீலைங்களுக்கு இந்த பெர்ல் பெயிண்டிங் யூஸ் பண்ணீங்கன்னா, இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் காஸ்ட்லியா, ரிச்சா தெரியும். இதெல்லாம் வந்து சும்மா சிந்தட்டிக் சாரீஸ். நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணதுக்காக எடுத்தது. இந்த மாதிரி சாரீஸுங்கள கூட குந்தன்ஸு இந்த மாதிரி இதெல்லாமே ஒட்ட வச்சு நல்லா பண்ணி குடுக்கலாம். நீங்க இத வந்து நல்ல சேலுக்கு பண்ணணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் இருந்துச்சுனாக்கா, எக்ஸிபிஷன் ஒரு குட் சாய்ஸா இருக்கும் உங்களுக்கு. ஃப்ளோரல் டிசைன், டெம்பிள் டிசைன் இந்த மாதிரி எல்லாமே யூனிக்கா பண்ணலாம். பட்டு சேலைங்கள்லாம் வந்து ஃபேஸ் டிசைனு ஃபேஷனா இருந்துச்சு இல்லைங்களா? அந்த மாதிரியே நம்மளோட ஃபேஸவே பெயிண்டிங் மாதிரி கூட பண்ணி கஸ்டமைசேஷன் பண்ணலாம். சாரீஸுங்கள்ல பேருங்க வர மாரி எல்லாம் கூட பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாமே இப்போ நியூ ட்ரெண்டா இருக்கு. இப்போ இந்த பெயிண்டிங்கோட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேமும், ப்ரஷ்ஷும் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஃப்ரேம் வந்து நான் அப்போ பண்ணப்போ ரூ. 200 ரூ. 300 குடுத்தேன். இப்போ ஒரு ₹1000. இன்னும் ப்ரஷ் வந்து உங்களுக்கு ஒரு 200, 300லயே அந்த ஒரு ப்ரஷ்ஷோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்னும் சாரீஸ்க்கு பெயிண்டிங்குன்னு பார்க்குறப்போ ஒரு 3லேருந்து 4 கலர்ஸ் அதாச்சும் நீங்க செலக்ட் பண்ற ஃப்ளவர்ஸ் கலர்ஸை பொறுத்து இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு 3, 4 கலர் இருந்தா போதும். பெயிண்டிங்க்கு உங்களுக்கு 150 to 200 வரைக்குமே வரும். இதே நீங்க ஹோல்சேல்ல பெயிண்ட் வாங்குனீங்கன்னா, இன்னும் கம்மியா வரும். ஒரு சாரீக்கு நீங்க பெயிண்ட் பண்ணீங்கனாக்கா, மேக்ஸிமம் நீங்க அதுக்கு செலவழிக்கிற பணம் வந்து ஒரு ரூ. 200 ரூ. 250 இருந்தாலும், அதோட இன்கம் வந்து நீங்க ₹1000ன்ற மாரி கூட அதுக்கு சார்ஜ் பண்ணலாம். இதுலயே குந்தன்ஸு, சம்கி ஒர்க்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா, அதுக்கு தகுந்த மாரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறலாம் நீங்க. இதுல வந்து இன்னும் கலங்காரி டிசைன், ஃபேஸ் இந்த மாதிரி எல்லாம் வரணும்னா, அதுல இன்னும் உங்களுக்கு 2000, 3000ன்ற மாரி கூட நீங்க சார்ஜ் பண்ணிக்கிறலாம். இதெல்லாமே வந்து பெயிண்ட் எல்லாம் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் எல்லாம் அ ட்ரா பண்ணையில உங்களுக்கு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்கம் ஜாஸ்தி வரும். இந்த மாதிரி ஹேண்ட்மேட் பெயிண்டிங்க்கு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸு, ஐடியாஸ் உங்களுக்கு குடுத்துருக்கேன். இத வச்சு இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு, இந்த மாரி ஹேண்ட்மேட் பெயிண்டிங்க்கு எப்பவுமே ஒரு கிரேஸ் இருக்க தான் செய்யுது. ஹேண்ட்மேட் பெயிண்டிங்க்கு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கு. இவ்வளோ நேரம் என்னோட சாரீ பெயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஒரு சில டிப்ஸு இதெல்லாம் குடுத்துருக்கேன். இத யூஸ் பண்ணிக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. வாழ்க்கை பாடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.